இன்றைய தலைப்பிலே அப்பாவே. அப்பா அப்படின்னு சொன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அப்பாவே என்ற தலைப்பில் செல்வி ரித்தன்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரித்தன்யா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் படிக்கும் பள்ளியின் பெயர் அரசு மேல்நிலைப் பள்ளி. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது சான்றோர் வாக்கு. இந்த உலகில் நான் மதிக்கக்கூடியவர் என் அப்பா. எனக்கு நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்பவர் என் அப்பா. என் அப்பா ஒரு கடின உழைப்பாளி. எங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக தன்னையே விலையாக அர்ப்பணித்தவர். என் அப்பாவிற்கு என்னை மிகவும் பிடிக்கும். அவர் மகளுக்கு ஒரு கதாநாயகர். தந்தை என்பவர் வீட்டிற்கு மிகப்பெரிய தூண். அப்பா எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக திகழ்பவர். அவர் எப்பொழுதும் எனக்கு நல்லதை மட்டும் விரும்புகிறார். அவர் என் மீது சிறந்த அன்பு வைத்துள்ளார். அவர் என் சிறந்த நண்பர். அப்பாவின் நிழல்தான் இந்த உலகில் மிக பாதுகாப்பான இடம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றிய போதும் தந்தை அன்பின் முன்னே. அன்பின் வடிவம் அம்மா என்றால் ஆதரவின் வடிவம் அப்பா. அன்பை உள்ளே வைத்துக் கொண்டு எதிரியை போல் தெரியும் ஒரே ஒரு உறவு அப்பா. சில நேரங்களில் பகைவன் போல் தெரிந்தாலும் உன் பாசத்தை மிஞ்சிட யாரும் இல்லை. இவ்வுலகில் அன்பு அப்பா. அழகான உறவு, ஆழமான அன்பு, ஆசை இல்லாத எண்ணம், ஆடம்பரம் இல்லாத மனம், கஷ்டத்தை தாங்கும் இதயம், கவலைகள் மறந்து வாழும் ஜீவன். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்க பிள்ளைங்கள்ல பாதி அதுங்களாவே எழுதிச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களாவே எழுதுனாங்க. அதுல ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு அதுவாவே அப்பாவை பத்தி எழுதிட்டு வந்து அந்த அளவுக்கு அப்பா வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே சொன்னது தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். இதை விட அப்பாவுக்கு அடைமொழி சொல்வதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறதா என்பதற்கு இணங்க நான் முத்துக்குமாரினுடைய அருமையான சொற்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தையின் அன்பின் முன்னே. தந்தை காட்டக்கூடிய அன்புக்கு முன்னாடி தெய்வங்கள் தோற்று. எல்லாரும் தாயை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் தந்தையை பற்றி ஒரு கவிஞன் மிக பரவலாக பேசப்பட்டது நான் முத்துக்குமார். தந்தை அவ்வளவு பெரிய முக்கியமான இடத்தை, ஆசையே இல்லாதவங்க தந்தை. ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க, அம்மா அவங்க துணி கடைக்குள்ள போய் விட்டுட்டோம்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு தான் வருவாங்க. இன்னைக்கு துணி கடைக்குள்ள விட்டா நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எடுக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு தான் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அங்க போட்டுருப்பாங்கல்ல, நாளைக்கு துணிமணி எடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லக்கூடியவங்க அப்பா. அப்படிப்பட்ட அப்பாவை, அப்பாதான் குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் என்பதை மிக அருமையாக ரித்தன்யா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய